நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவர் முழு உள்ளத்தோடு தம்மை நம்பும் பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிறார். ஆகவேத்தான் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்கிற அற்புதமான வரிகளை திருப்பாடல் 66 நாம் எடுத்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவர் இதோ நமக்கு நன்மை செய்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று பாடி புகழ்கிறோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்கள் அனைத்தும் ஆண்டவரை போற்ற கடமைப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய படைப்புகள் அனைத்தும் அவரை புகழ்ந்து பாட அழைக்கப்படுகிறது. நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. நம் கால்களை இடற விடாதபடி பாதுகாக்கின்றவரும் அவரே. அன்பு மகனே, மகளே, நீ சென்ற வழிகளில் எல்லாம் உன்னை தாங்கி நின்ற ஆண்டவர் இவர். நீங்கள் உயிர் வாழ மட்டுமல்ல, நீங்கள் உயிர் வாழ்ந்து கடவுளுடைய சாட்சியாயிருக்க உதவி செய்தவர் இந்த ஆண்டவர். ஆகவே நாம் அவரை போற்றி பாடி புகழ்ந்து மகிமைப்படுத்துவோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற பிள்ளைகள் கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறார்கள். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது, அவரை ஏற்றி புகழ என் நா எழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த திருப்பாடல் வரிகளை நாமும் இந்த நேரம் நினைவு கூர்ந்து கடவுளை புகழ்ந்து பாடுகிறோம். அவரிடத்திலே மன்றாடி நம்முடைய எல்லாவிதமான தேவைகளையும் நாம் உள்ளத்திலிருந்து எழுப்புகிற போது ஆண்டவர் தாமே நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அவரை நம்பிய பிள்ளைகளாய் அவர் திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற அனைவரும் கடவுள் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், உங்கள் கவலைகளை மாற்றுகிறார் என்கிற உணர்வோடு ஆண்டவரை பாடி துதிப்போம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அன்பே உருவான இறைவா, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் நீர் மட்டுமே. தம் பேரன்பை எங்களிடமிருந்து நீக்காத இறைவனாக இருக்கிறீர். ஆகவே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். விண்ணகத்திலிருந்து எங்களுக்கு வாழ்வு தரும் உணவாக இறங்கி வந்த உம்முடைய இரக்கம் என்றென்றும் போற்றுதற்குரியது. இந்த இரக்கத்திற்கு நாங்கள் இதோ கடன்பட்டவர்களாக, அந்த இரக்கத்திற்கு சான்றுகளாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, உம்மை துதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் நிறைவடைவார்களாக. இந்த நாளில் இந்த நற்கருணை ஆராதனை வழியாக உம்மை போற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகமடைவார்களாக, பெலன் அடைவார்களாக, அவர்கள் உம்முடைய இரக்கத்திலே நிறைவடைவார்களாக. நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாகவே பிள்ளைகளையும் அவருடைய எல்லா சிறப்பு தேவைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மை துணையாக